ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். லவ் பியாண்ட் த கிரேவோட ஃபைனல் பார்ட்ல என்ன ஆக போகுது அப்படிங்கறது தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபைனல் எபிசோட்க்கு அப்புறமா ஒரு குட்டி ஆல்டர்னேட்டிவ் எண்டிங்கும் இந்த சீரீஸ்ல கொடுத்திருக்காங்க. அதையும் சேர்த்து நம்ம இதே வீடியோலயே பார்க்க போறோம். சோ மறக்காம சீரீஸ் முடிஞ்சதும் மிஸ் பண்ணிடாம அந்த ஆல்டர்னேட்டிவ் எண்டிங்கையும் பாத்துருங்க. அதுக்காக தான் ஸ்டார்டிங்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இப்போ டைரக்டா ஃபைனல் எபிசோட்ல என்ன ஆக போகுது வாங்க பார்க்கலாம். சிமி கையில வச்சிருந்த அந்த ஜேடு டோக்கன் வெடிச்சு செதற ஆரம்பிக்குது. அதுல ஒரு துளி பக்கத்திலேயே சிமி பக்கத்துல ஒரு குட்டி ஆத்மா சுத்திட்டு இருந்ததுல அது மேல பட அதுக்கு மனுஷ உருவம் கிடைக்குது. இத்தனை நாளா சிமி பின்னாடியே சுத்திட்டு இருந்த அந்த ஆத்மா வேற யாரும் இல்ல, நம்ம சின்னு தான். சிமியையும் துவான்ஷுவையும் காப்பாத்தணும் அப்படிங்கிற ஒரு பெரிய அப்சஷனோடய இறந்து போனதால அவனோட ஆத்மாக்கு மறுபடியும் மனுஷ உரு கிடைச்சிருக்கு. சிமி அக்கா இங்க நிக்கிறாங்க அப்படின்னு சின்னு பாத்துட்டு இருக்கான். சிமி மறுபடியும் கண்ணை திறந்து பாக்குறா. அங்க நேரா யான் கிட்ட வரா. யான் பாத்துட்டு பரவாயில்ல, எனக்கு பிடிச்ச பொண்ணால தானே நான் இறந்து போனேன், அத பத்தி எனக்கு கவலை இல்ல, எனக்கு சாகுறதுல எந்த கஷ்டமும் இல்ல. அது மட்டும் இல்லாம சிமி, பதவி மேல மட்டும் தான் எனக்கு வெறி, உன் மேல எந்த பாசமும் இல்ல நினைச்சிட்டு இருந்தல. இப்ப நான் சாக போறவங்க உண்மைதானே சொல்லுவாங்க. எனக்கு பதவி எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு நீயும் முக்கியம். இப்போ நான் அதை சொல்லிட்டேன், இப்போ இறந்து போறேன் அப்படின்னு காத்தோட காத்தா யான் அங்க மறைஞ்சிடுறான். சிமி அமைதியா நின்னு நடக்கிறத பாத்துட்டு இருக்கா. அவன் போட்டிருந்த பிரேஸ்லெட் இப்போ சிமி கண்ட்ரோலுக்கு வந்துருது. அத அடுத்த செகண்டே நொறுக்கிடுறா. சோ அங்க பயங்கரமா காட்டு மிராண்டித்தனமா சுத்திட்டு இருந்த ஆத்மாக்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடுது. நம்ம ஜெயிச்சிட்டோம்னு துவான்ஷுவோட டீம் எல்லாம் கத்த ஆரம்பிக்கிறாங்க, சந்தோஷமா இருக்காங்க. சிமி பாத்துட்டு இருக்கும் போதே பின்னால இருந்து லூடா இருக்கான்ல, குத்துயிரும் கொலையுயிருமா வெளியே வந்து சிமிய கொல்றதுக்கு வரான். சின்னுக்கு இன்னும் முழுசா சக்தி கிடைக்கல, அவனால கைய கூட தூக்க முடியல. அக்கா அக்கான்னு கூப்பிட்டு இருக்கான். ஆனா அதுக்குள்ள துவான்ஷு அங்க வந்துடுறான். வேகமா லூடாவை கீழே தள்ளி விட்டுடுறான். என்னடா என்ன வளர்த்து காப்பாத்த முடியும்னு நினைக்கிறியா, என்ன கொல்ல போறியா அப்படின்னு லூடா கேட்க, நீ ஒரு தப்பான ஆள்றா, என்னைக்குமே நீ உண்மையாவே இருந்ததில்ல, நீலாம் எப்பவோ அழிஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு துவான்ஷு கையில இருக்கிற வெப்பன் எடுத்து லூடாவை அதே இடத்துல கொண்டு போட்டுடுறான். அடுத்து நேரா சிமிய போயிட்டு துவான்ஷு கட்டி பிடிச்சுக்கிறான். ரெண்டு பேரும் அழுதுட்டு இருக்காங்க. அப்போதான் சிமி பாக்குறா. துவான்ஷுவை கூப்பிட்டு அந்த பக்கம் பாருன்னு சொல்ல நம்ம சின்னு நிக்கிறான். அக்கா அண்ணா நான் திரும்ப வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல துவான்ஷுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. சிமியும் அழுதுட்டே பாத்துட்டு இருக்கா. இங்க பார்த்தா போர்ல வின் பண்ணியாச்சு அப்படிங்கிற நோட்டிபிகேஷன் எல்லாருக்கும் போய் சேருது. அதாவது இந்த 17 இடம் இருந்ததுல எதிரி நாடு கைப்பற்றி இருந்ததே, அது ஒட்டு மொத்தத்தையும் இப்ப துவான்ஷுவோட கவர்மெண்ட் கைப்பற்றி இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம வெங்கி கீழே விழுந்திருந்தான்ல மயங்கி, எல்லா பவரையும் கொடுத்துட்டு மறுபடியும் எந்திரிச்சு பாக்குறான். பார்த்தா இன்னும் உடம்புல அவனுக்கு உயிர் இருக்கு. அவனே தொட்டு பாத்துக்கிறான். நிஜமாவே என் உடம்புல உயிர் இருக்கா, எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு பக்கத்துல சிமி இருந்துட்டு இருக்கா. எல்லாமே உங்களாலதான், நீங்க தான் என்ன காப்பாத்திருக்கீங்க, எனக்கு உயிரை மறுபடியும் கொடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு சிமியை கட்டி புடிச்சிட்டு அவன் ட்ரெஸ்ல மூக்கெல்லாம் சிந்திட்டு இருக்கான். சிமி சிரிச்சுட்டே பாத்துட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம துவான்ஷு போயிட்டு அவனோட பேட்ச் எல்லாத்தையுமே மறுபடியும் ராஜா கிட்ட கொடுத்துட்டு, என்னோட மார்ஷல் சீலையும் கொடுத்துட்டேன், இதுக்கும் மேல நான் இங்க இருந்து கிளம்ப போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். துவான்ஷுக்கு ஆல்ரெடி உடம்பு முடியாம இருக்கு, வீக் ஆயிட்டே இருக்கு. சிமி அவன் கூட இருந்து பத்திரமா பாத்துக்கிறா. அவனை பாக்குறதுக்கு ஃபெங்கி வரலான்னு வந்துட்டு இருக்கான். சிமி வேண்டாம், அவன் தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிடுறா. அவருக்கு ஏற்கனவே ரொம்ப உடம்பு முடியல, ஒரு வேலை அவர் போயிட்டாருன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்க, இல்ல பரவாயில்ல பாத்துக்கலாம், ஏற்கனவே ஜிஜி என்னோட பொறுப்பை அவ பாத்துட்டு இருக்கா, நான் அங்க போகணும். என்னோட ஜேடு டோக்கன் உடைஞ்சது இல்ல, அதுல இருந்து வந்த சக்தி தான் இங்க சின்னுக்கு உயிர் கொடுத்திருக்கு. மறுபடியும் அவனோட அப்சஷனே என்ன தெரியுமா, அடுத்தவங்களை காப்பாத்துறது தான். ஒரு வேலை அவனுக்கு தகுதி இருக்கான்னு நான் செக் பண்ணிட்டு, அவனுக்கு தகுதி இருந்ததுன்னா என்னோட இடத்துக்கு வர எல்லா பொறுப்பும் அவனுக்கு வந்துரும். அவனை தலைவன் ஆக்கணும்னு சொல்ல, நான் மத்தவங்களை பத்தி கேட்கல, உங்களை பத்தி கேக்குறேன் அப்படின்னு ஃபெங்கி சொல்லிட்டு இருக்கான். எதுவும் பேசாம சிமி அங்க இருந்து கிளம்புறா. எனக்கு என்ன ஃபீல் பண்றதுன்னே சத்தியமா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சிமி நேரா கிளம்பி போறா. சின்னுவை பாக்குறா. இப்ப நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுறான் சின்னு. ஜிஜி கிட்ட அவனை ஒப்படைச்சிட்டு அங்க இருந்து கிளம்பி போறா. ஜிஜி பாக்குறா. கவலைப்படாதரா, நாங்கெல்லாம் உன்னை பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்ல, இல்ல ஆண்டி, எனக்கு அவங்கள ரொம்பவே காப்பாத்தணும்னு ஆசை. அந்த ஆசைதான் என்ன ஆத்மாவா மாத்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியும். ஆனா இப்ப கூட அவங்கள காப்பாத்த முடியல, அவங்க வீக்கா இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். சிமி மறுபடியும் உங்க அப்பாவோட கல்லறை கிட்ட போயிட்டு, அப்பா உன்னை கொல்லவங்களை நான் பழி வாங்கிட்டேன்ப்பா, இப்போ துவான்ஷு ரொம்ப உடம்பு முடியாம இருக்கான், என் கூட இருக்கிற எல்லாரும் என்னை விட்டு போயிடணுமாப்பா, நான் அவன் கூட ஒரு வாழ்க்கையாவது வாழுவேன்னு நினைச்சேன், ஆனா அவனை தெரிஞ்சே 7 வருஷம் தான்ப்பா ஆகுது, இது ரொம்ப சின்ன தானேன்னு சொல்லிட்டு சிமி கதறி கதறி அழ ஆரம்பிக்கிறா. இங்க மத்த தளபதிங்க எல்லாம் சேர்ந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. வெற்றிகரமா நம்ம இந்த போரை முடிச்சிட்டோம், எல்லா பகுதியும் மறுபடியும் கைப்பற்றிட்டோம் அப்படின்னு துவான்ஷு அங்க வரான். எல்லார் கூடயும் ட்ரீட் போல எனக்கு துவான்ஷுக்கு. ஓ மார்ஷல் பேட்ச திருப்ப கொடுத்துட்டியான்னு தளபதி கேட்க, ஆமான்னு சொல்றான். நீங்க இனிமே என்ன பண்ண போறீங்கன்னு கேட்க, இங்க இருக்கிற அத்தனை பேரும் நாங்க இனிமே பார்டர்லயே இருக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம், இனிமே இதுதான் எங்க ஊரு, எங்க வாழ்க்கையே இதை வச்சுதான் அமைச்சுக்க போறோம். திருப்பி ஏமா அங்க போய் தலைநகரத்துக்கு போயிட்டு ஆளுக்கு ஃபேமிலி பாலிடிக்ஸ் ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க,
நாங்க எங்க நிம்மதியா இருந்துப்போம், பாதுகாப்பும் செஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேரும் சொல்லிட்டு நீ என்ன பண்ண போறன்னு துவான்ஷுவை பார்த்து கேக்குறாங்க. நான் என் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். என்னோட ஒரே ஒரு ஆசை 17 இடத்தையும் மீட்கணும். அதை மீட்டு கொடுத்துட்டேன். இனிமே சிமி கூட திரும்பி கிளம்பி போறேன். திருப்ப நான் உங்களை பாக்குறதுக்கு வரவே மாட்டேன் அப்படின்னு துவான்ஷு சொல்றான். எல்லாரும் கொஞ்சம் சோகமாயிடுறாங்க. துவான்ஷு அங்க இருந்து அவங்களுக்கு எல்லாம் வைன் கொடுத்துட்டு சியர் சொல்லிட்டு சிமியோட சேர்ந்து அங்க இருந்து கிளம்பிடுறான். சிமி, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒன்னா வாழ்ற மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்தது. அந்த வீடு இருக்குல்ல, அங்க போலான்னு சொல்லிட்டு துவான்ஷு ஒரு வீடு கட்டி கொடுத்தான்ல, அங்க போறான். ரொம்ப நாள் ஆனனால பால் அடைஞ்சிருக்கு. சிமி அவ மேஜிக்ல புத்தம் புதுசா மாத்திடுறா. துவான்ஷு பாத்துட்டு இருக்கான். என் வீட்டுக்கு வரவேற்கிறேன்னு சொல்ல இது ஏன் வீடுன்னு சிமி சொல்லிட்டு இருக்கா. இந்த வீட்டோட சேர்ந்து நானும் உனக்கு கிஃப்ட் தான் துவான்ஷு சொல்றான். 2 பேரும் சமைக்கிறதுக்கு மீன் புடிச்சிட்டு இருக்காங்க. மாறி மாறி புடிச்சிட்டு இருக்கும் போதே சிமி கிட்ட துவான்ஷு, சிமி உன் கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல சிமி அவன் முகத்தை தொட்டு பாத்துட்டு இருக்கா. எனக்கு இப்ப கூட உன் ஸ்கல்லு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சிமி சொல்லிட்டு இருக்கா. துவான்ஷு சிரிக்க ஆரம்பிக்கிறான். 2 பேரும் மாறி மாறி அவங்க முகத்தை புடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பக்கமா ஃபெங்கியும் ஷீஜியும் வந்துட்டாங்க. உங்க கூட சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு வந்தோம். துவான்ஷுக்கு கொஞ்சம் மருந்து எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்ல, சிமி நான் இன்னைக்கு சமைக்க போறேன், நீயும் சாப்பிடு அப்படின்னு ஃபெங்கியை கூப்பிடுறா. நல்ல மீனை ரோஸ்ட் பண்றேன்னு தீச்சு வச்சிருக்கா. 2 வாய் வச்சதுமே ஃபெங்கிக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு. நேரா கிளம்பி போறான். பின்னாடியே நானும் போய் பாக்குறேன்னு துவான்ஷு போயிட்டு இருக்கான். இங்க வந்து உட்காந்து சாப்பிடலாம்ல, ஏன் இன்னும் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிமி ஷீஜியை கூப்பிடுறா. இங்க வெளியே போயிட்டு வாமிட் பண்ணிட்டு இருக்கான். ரொம்ப கேவலமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஃபெங்கி பார்த்தா நம்ம துவான்ஷுவும் வாமிட் பண்ண ஆரம்பிக்கிறான். ரத்தமா வந்துட்டு இருக்கு. ஏய் உனக்கு ரொம்ப உடம்பு முடியலையா, நான் உனக்கு மருந்து கொடுக்கவா அப்படின்னு கேட்க, இல்ல மருந்தெல்லாம் வேணாம், நான் ஒண்ணு சொல்றேன், சிமிய பாத்துக்கிறதுக்கு இந்த ஒரு ஹெல்ப்பை மட்டும் எனக்கு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு துவான்ஷு சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆனா ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு என்னதான் இருந்தாலும் நம்ம ஃபெங்கியும் சிஜியும் அங்க இருந்து கிளம்புறாங்க. ஃபெங்கி பாத்துட்டு இருக்கான். சரி ஓகே, என் கூடவே இத்தனை நாளா இருக்கீங்க, நீங்க ஒரு தேவதை, சொர்க்கத்துல இருந்து வந்திருக்கீங்கன்னு எனக்கும் நல்லா தெரியும். ஷீஜி இத்தனை நாள் என் கூட இருக்க, சுயநலமா உங்களோட கடமை நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க எல்லாரையும் நீங்க பொருள் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்க. ஒரு வேலை இப்ப நான் இறந்து போறதுக்கு முடிவு பண்ணா என்ன போனா போதுன்னு விட்டுருவியா இல்ல காப்பாத்துவியா? என் மேல இத்தனை நாளா உன் கூட இருந்தல்ல, உனக்கு ஏதாவது பாசம் இருக்கா இல்லையான்னு கேட்டுட்டு தண்ணிக்குள்ள விழ போறான். ஷீஜி கையில இருக்கிற கொடையெல்லாம் கூட கீழே போட்டுட்டு வேகமா போயிட்டு ஃபெங்கிய காப்பாத்த ஆரம்பிக்கிறா. ஓ ஷீஜி, என்ன நீ பிடிக்க வேற செய்வியா அப்படின்னு வேகமா ஃபெங்கி அவளை கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறான். டைம் ஓடிட்டே இருக்கு. நம்ம துவான்ஷுக்கு அவன் தங்கச்சி ஒரு லெட்டர் எழுதுறா. துவான்ஷு அதை படிக்கிறான். அங்க கரெக்டா சிமி வந்துடுறா. அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ என் தங்கச்சி அதை செய்ய ஆரம்பிக்கிறா. அவளுக்கு மறுபடியும் லெட்டர் எழுதி நான் இருக்கேனா இல்லையாங்கிறத ஞாபகப்படுத்தி அவளை கஷ்டப்படுத்த விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு துவான்ஷு சொல்றான். அவன் பாடி ரொம்ப வீக் ஆயிட்டே இருக்கு. சிமி பக்கத்துலயே உட்காந்துட்டு கைய புடிச்சிட்டே இருக்கா. சிமி எனக்கு நிலா வெளிச்சத்தை பாக்கணும் போல இருக்குன்னு சொல்ல, இப்பவே பாக்கலாமா அப்படின்னு ஒரு கொடை எடுத்து சிமி அதுல நிலாவை வரைய ஆரம்பிக்கிறா. அதை பார்த்தா சூரிய வெளிச்சத்துக்கு கீழே நிலா வெளிச்சம் இருக்க மாதிரி அழகா தெரியுது. சிமி சூப்பரா இருக்குல்லன்னு துவான்ஷு சொல்றான். ரொம்ப அழகா இருக்கு, உன் கூட இருந்தா எல்லாமே எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. ஆனா அடுத்து துவான்ஷுவோட வாயில இருந்து ரத்தமா வந்துட்டு இருக்கு. இங்க பாரு என்ன ஆச்சு அப்படின்னு சிமி கேட்க, நான் உன்னை மறக்க மாட்டேன், நீ என்னை பத்தி கவலையே படாதன்னு சொல்லிட்டு சிமி சொல்லிட்டு இருக்கா. சிமி நீ என்ன மறந்துடுவியோன்னு எனக்கு ரொம்ப நாள் கவலையா இருந்தது உண்மைதான். ஆனா இப்போ எனக்கு நீ எங்க என்ன மறக்காம போயிருவியோன்னு சொல்லிட்டு கவலையா இருக்குன்னு சொல்ல, உன்னை மறக்க மாட்டேன். உன் இதய துடிப்புல இருந்து, உன் பல்ஸ்ல இருந்து, உன் பாடி ஹீட்ல இருந்து, உன் பாடி ஸ்மெல்ல இருந்து, உன் முடியோட ஸ்பரிசத்துல இருந்து எதையுமே நான் மறக்க மாட்டேன். நீ என்கிட்ட பேசுறது, சிரிக்கிறது, பாடுறதுன்னு சொல்லிட்டு என் வாழ்க்கையில நான் எதையுமே மறக்க மாட்டேன். போதுமா அப்படின்னு சொல்லிட்டு சிமி அழுதுட்டு அவனை கட்டி பிடிச்சுக்கிறா. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேக்குறா. துவான்ஷு ஓகேன்னு சொல்லிடுறான். சிமிக்கு அவளோட ஆத்ம உலகத்துல சிமிக்கும் துவான்ஷுக்கும் கல்யாணம் நடக்க ஆரம்பிக்குது. சிமி எங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஆல்ரெடி போடியம்ல துவான்ஷு அங்க நடந்து போயிட்டு இருக்கான். பக்கத்துல போனதுமே துவான்ஷு கையில ஒரே ஒரு பூ வச்சிட்டு இருக்கான் சிமியோடது. அந்த பூவை அடுத்து ரசிக பாக்குறான். சென்ஸ் எல்லாம் மாத்துறதுக்காக பண்ணுவாங்கல்ல. சிமி வேண்டாம் உடம்பு வீக் ஆயிட போகுது அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ள துவான்ஷு அத மந்திரத்தை யூஸ் பண்ணிடுறான். சிமிக்கு அவன் உடம்புல இருக்கிற 5 சென்ஸையுமே ஒட்டு மொத்தமா கொடுத்துடுறான். எல்லாமே சிமியோட உடம்புக்குள்ள போயிட்டு இருக்கு. துவான்ஷுவோட பாடி இன்னும் வீக் ஆகுது. சிமியால பார்க்க முடியுது, மோந்து பார்க்க முடியுது, தொட முடியுது. நிமிந்து பாக்குறா. அந்த இடம் எவ்வளவு கோலாகலமா இருக்கு, பாட்டு எப்படி ஓடிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரே நேரத்துல முதல் தடவை கேக்குறா. அழுதுட்டே அப்படியே பாத்துட்டு இருக்கா. கண்ணீர் வரது கூட அவளுக்கு ஆச்சரியமா இருக்கு. எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டு சந்தோஷமா வராம் பாருன்னு சொல்லிட்டு சிமி நினைச்சிட்டு இருக்க. எனக்கு சிமி என் கூட இருந்தா போதும், அவதான் எனக்கு வாழ்க்கையில் இருக்க பெரிய கிஃப்டே. மத்தபடி சென்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு எனக்கு கிஃப்ட் கிடையாதுன்னு நினைச்சிட்டே துவான்ஷு பக்கத்துல வரான். இவங்க 2 பேருக்கும் நடக்கிற கல்யாணத்தை நம்ம சின்னு ஜிஜின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மத்த எல்லாரும் சந்தோஷத்தோட பாத்துட்டு இருக்காங்க. சிமி பக்கத்துல வரத்துக்குள்ள துவான்ஷு வெளில போறான். சிமி தாங்கி புடிச்சிட்றா. 2 பேருக்கும் கல்யாண சடங்குலாம் என்னென்ன நடக்கணுமோ அதெல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. வான வேடிக்கை எல்லாம் நடக்குது. 2 பேரும் கைய புடிச்சிட்டு நின்னுட்டு இருக்காங்க. சிமியோட கல்யாணத்தை பார்த்துட்டு லைட்டா ஜிஜி காழ வர பைச்சா பாக்குறான். ஒண்ணும் இல்ல ரொம்ப ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சிமியும் நம்ம துவான்ஷுவும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. அடுத்து 2 பேருமா சேர்ந்து அவங்க ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.
நான் ஜேர்னல் எழுதுவேன் எப்பவுமே. அதே மாதிரி 300 வருஷத்துக்கு முன்னாடியும் நீயும் டெய்லி ஜேர்னல் எழுதிட்டு இருந்த. உன் அப்பா இறக்குற வரையன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். நம்மளோட வாழ்க்கையெல்லாம் நீ கூட எழுதலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சிமி கிட்ட துவான்ஷு சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா வாழ்றதுன்னா உனக்கு எப்படி தெரியணுங்கிறதுக்காக தான் எல்லா சென்ஸையும் உனக்கு ஒரே நேரத்துல கொடுத்தேன் அப்படின்னு துவான்ஷு சொல்றான். துவான்ஷுவும் சிமியும் வீட்டுக்குள்ள ரூம்குள்ள இருக்க வேண்டாம், வேற எங்கேயாவது கிளம்பி போலாம் அப்படின்னு சொல்றாங்க. சிமி ஓகேன்னு சொல்லிடுறா. சிமி துவான்ஷுவை கூட்டிட்டு ஒரு மலையோட உச்சிக்கு போயிடுறா. அங்க ஜிஜி கொஞ்சம் ஒயின் எல்லாம் அவங்களுக்காக கொடுக்குறா. துவான்ஷுக்கு ஆபத்து ரொம்ப இருக்கு, அவனால உயிரோட இதுக்கு மேல இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஜிஜிக்கு தெரியுது. திரும்பி பார்த்துட்டு உங்களை விட்டு போக மனசே இல்லாம கிளம்பி போயிட்டு இருக்கா. ஆனா இந்த 2 பேரும் சிரிச்சுட்டு தான் இருக்காங்க. சிமிய பார்த்து துவான்ஷு சொல்றான், அழகா இருக்குல்ல, வானம் எவ்வளவு அழகா இருக்குல்ல அப்படின்னு கேட்டுட்டு இதோ சத்தம் கேக்குதேன்னு சிமி சொல்றா. அதெல்லாம் மனுஷங்களோட சத்தம், நல்ல மரம் வெட்டுறவங்க எல்லாம் இங்க வந்திருக்காங்க, அவங்கதான் அந்த சத்தம் எல்லாம் போடுறாங்க. குயில் பாட ஆரம்பிக்குது, மரம் வெட்டுறவங்க பாட்டு பாடிட்டே வருவாங்க, சூரிய வெளிச்சம் வருது பாரு அப்படின்னு ஒன்னொன்னையும் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். 2 பேரும் இந்த கிராஸ் ஒயின் குடிப்பாங்கல்ல கல்யாணம் ஆனவங்க, அதே மாதிரியே குடிச்சிட்டு இருக்காங்க. சிமிக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு எல்லா சென்ஸும் கிடைக்கணுங்கிறதுக்காக உன் வாழ்க்கையை நீ இன்னும் சுருக்கிட்ட அப்படின்னு சொல்ல, நான் மட்டும் உன்னை மீட் பண்ணாம இருந்திருந்தா என் கஷ்டமான வாழ்க்கை கடைசி வரைய கஷ்டமாவே இருந்திருக்கும். இப்ப நான் கொஞ்சமாவது ஹாப்பி மெமரிஸோட இருக்கேன்னா நீ மட்டும் தான் காரணம். அதனால எனக்கு என் வாழ்க்கையில ரெக்ரெட்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு துவான்ஷு சொல்றான். சிமி அழுதுட்டே அவனுக்கு கிஸ் பண்றா. துவான்ஷுக்கு ரொம்ப உடம்பு வீக் ஆயிடுது, வாயில இருந்து ரத்தமா வந்துட்டு இருக்கு. ஆனா இந்த கேப்ல சிமி அவன் கிட்ட இருந்து ஞாபகத்தை எல்லாம் பறிச்சால, அது எல்லா ஞாபகத்தையும் திரும்ப கொடுத்துட்றா. துவான்ஷுக்கு எல்லா ஞாபகமும் வருது. சிமி, நம்ம 2 பேரும் ஒரு வாழ்க்கையவே வாழ்ந்து முடிச்சிருக்கோமா சிமி? அந்த ஞாபகத்தை தான் நீ கிட்ட இருந்து எடுத்திருந்தியா? இப்ப அதெல்லாம் திரும்ப கொடுத்துட்டியா? அதாவது உன் வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டேன்ல, அது எனக்கு போதும், ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு சிமியோட மடியிலேயே பொத்துன்னு விழுந்துட்டான். நான் சொல்றத ஞாபகம் வச்சுக்கோ, இப்போ உலகம் எவ்வளவு அழகா இருக்கு, ரொம்ப ரம்யமா இருக்குல்ல, அதெல்லாம் நீ எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோ, இது உன்னோட வீடுதான், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு துவான்ஷு கண்ணை மூடுறான். அவ்வளவுதான், அவன் உயிர் போயிருது. சிமி கதறி அழ ஆரம்பிக்கிறா. உனக்கு ஒன்னும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா அவன் உடம்புக்கு பவர் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கா. ஆனா எதுவுமே வேலை செய்யல. ஏன் இப்படி நடக்குது, யாராவது ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு கேட்டு கதறி அழுதுட்டு இருக்கா. இவ அழ அந்த இடம் ஒட்டு மொத்தமும் பனியால அப்படியே உறைஞ்சு போயிடுது இவளோட சோகம்லாம். துவான்ஷு வேற எங்கேயோ போறான், பனி புயல்ல மாட்டிட்டு கஷ்டப்பட்டு நடந்து போற மாதிரி இருக்கு. ஆனா இங்க நம்ம சிமி துவான்ஷுவோட உடம்பு அப்படியே மடியில போட்டு அங்கே படுத்து கிடக்குறா, வாழ்க்கையே வெறுத்த மாதிரி. துவான்ஷு, எனக்கு வருத்தமா இருக்கு, அவளை விட்டு நான் வந்திருக்க கூடாது, ரொம்ப கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அந்த இறந்து போனதுக்கு அப்புறமா இருக்கிற வாழ்க்கைக்கு போக முடியாம தவிச்சிட்டு இருக்கான். சிமி பாக்குறா, அவன் உடம்பெல்லாம் சில்லுன்னு ஆயிடுது. சிமிக்கு இப்பதான் தெரியுது என்னோட எல்லா சென்ஸும் என்கிட்ட அப்படியே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாத்துட்டு இருக்கும் போதே அந்த இடமே அப்படியே அந்த பனியெல்லாம் மறுபடியும் சரியாக ஆரம்பிக்குது. துவான்ஷுவோட ஆத்மாவும் ஒரு குட்டியா ஜெல்லி ஃபிஷ் மாதிரி ஆயிட்டு முன்னாடி அப்படியே பறந்து போயிட்டே இருக்கு. சிமி அது எல்லாத்தையுமே பாத்துட்டு தான் இருக்கா. இங்க பார்த்தா நம்ம சிமி ஒட்டு மொத்தமா ஆத்மா உலகத்தை கூப்பிட்டு இருக்கா. இங்க நான் முன்னாடியே செக் பண்ண மாதிரி நினைச்சது நடந்துருச்சு. சின்னுவோட உடம்புக்குள்ள ஜேடு டோக்கன் உடைஞ்சு அது மூலமா தான் அவனுக்கு உருவமே கிடைச்சது. அதனால அவனுக்கு அடுத்த தலைவனாகிறதுக்கான எல்லா பொறுப்பும் வந்துருச்சு. இயற்கையே நமக்கு அடுத்த தலைவரா அடையாளம் காட்டிடுச்சுன்னு சொல்லிட்டு சின்னு போய் ட்ரை பண்ணி பாருன்னு சொல்ல, சின்னு அங்க போய் தலைவர் பதவியை எடுத்துக்கிறதுக்கு கொஞ்சம் சக்தியை கொடுத்ததுமே அங்க இருக்கிற டேபிள் அவனை தலைவனா அக்செப்ட் பண்ணிக்குது. அவனை வாழ்த்தவும் ஆரம்பிக்குது. எல்லாருமே உடனே சின்னுக்கு தலைவருக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வணங்க ஆரம்பிக்கிறாங்க. சின்னு அமைதியா பாத்துட்டு இருக்கான். உள்ள போயிட்டு சில புக்ஸ் எல்லாம் எடுத்து படிச்சுட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு எப்படியாவது நம்ம சிமி அக்காவை காப்பாத்தணுமே அப்படின்னு பயமாவே இருக்கு. இப்போ என்ன ஆகும், துவான்ஷுவோட ஆத்மா மறுபடியும் கிளம்பி வருமா, நம்ம சிமியோட சேருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க. ஒருவேளை துவான்ஷு அப்சஷனோட இறந்து போயிருந்தா கூட மறுபடியும் அது சிமிய படவே படாது. ஒரு வேலை பட்டா கூட இப்போதைக்கு மனுஷ உருவறதுக்கு வாய்ப்பு இல்ல. என்ன வேணா சொல்லலாம், என்ன வேணா நடக்கலாம் அப்படின்னு சொல்ல. ஆனா பாக்குறான் சின்னு, இல்ல எனக்கு நம்பிக்கை இருக்கு, அண்ணா எப்படி இருந்தாலும் அக்காவை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு. அப்படியே கொஞ்சம் டைம் ஓடிட்டே இருக்கு. நம்ம சிமி பார்த்தா மனுஷ உலகத்துக்குள்ள மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டு இருக்கா. அவ போறத அந்த பக்கமா உட்காந்துட்டு இருக்க நம்ம ஃபெங்கியும் ஷீஜியும் பாக்குறாங்க. இது ஒரு ஹாப்பி எண்டிங் மாதிரி தான் எனக்கு இருக்கு. பெர்ஃபெக்ட்டா இல்லாட்டி கூட அவங்க அழகா இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த ஜோசியத்தை பார்க்கும்போது இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடுத்தா 2 பேரும் பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தேவதை, நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்க, தேவதை ஷீஜி சிரிச்சுட்டே பாத்துட்டு இருக்கா. சிமி பாக்குறா. அந்த ஜெல்லி ஃபிஷ்ஷ பார்த்து, எங்க போயிட்ட, நீ காணாம போயிட்ட நினைச்சேன், மிஸ் பண்ணிடாத, என் கூடயே வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபிஷ் அங்கிருந்து அப்படியே கூட்டு போயிட்டே இருக்கா. அதோட தான் இந்த சீரீஸ் முடியுது. இதோட இல்லாம ஒரு ஆல்டர்னேட்டிவ் எண்டிங்கும் கொடுத்திருக்காங்கன்னு சொன்னேன்ல, அத பாக்கலாமா? சிமி துவான்ஷுவ மடியில போட்டு கதறி அழுதுட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு ஷீஜி வந்துடுறா. அங்க இருந்த எல்லா பணியையும் சரி பண்றது இவதான். எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சிமி கதறி அழுதுட்டு இருக்க. இது எல்லாத்துக்குமே இப்படிதான் நடக்கணும்னு விதி இருக்கு, அது படிதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா ஷீஜி சொல்றா.
நான் 5 சென்ஸ்மே இல்லாம பிறந்தேன். அவன் எனக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ணிருக்கான். இது எல்லாமே கூட விதிதானா? நாங்க மட்டும் இப்படி கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு என்ன தலையெழுத்து இருக்கு? அடுத்தவங்கள காப்பாத்துறதுக்காக நாங்க இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்னு சிமி சொல்லிட்டு, இத நான் விட மாட்டேன் அப்படின்னு ஷீஜியவே அழிக்கிறதுக்கு போறா. ஆனா ஷீஜி சிமியை விட பயங்கர பவர்ஃபுல்லான கடவுள். அத ஒரு செகண்ட்ல தள்ளி விட்டுட்டு, சிமி நான் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். என்னால மறுபடியும் துவான்ஷுவை காப்பாத்த முடியும். ஆனா நான் அப்படி காப்பாத்துறதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. காப்பாத்துறது பாவப்பட்டு கிடையாது. சிமி நீ பண்ண வேலைக்கு ரிவார்ட் மட்டும்தான். ஏன்னா பூமிக்கும் ஆத்ம உலகத்துக்கும் ஒன்ன மாதிரி அமைதியை காக்கணும் அப்படின்னு நினைச்ச தலைவரை நாங்க யாருமே பார்த்தது இல்ல. சோ அதனால அவனை நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷீஜி அங்க இருந்து மறைஞ்சு போயிடுறா. சிமி காப்பாத்த போறாங்களா, துவான்ஷுவ காப்பாத்த போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சந்தோஷத்துல அழ ஆரம்பிக்கிறா. கொஞ்ச நாள் ஓடிட்டே இருக்க சிமி பூமியில இருக்கிற அவளோட வீட்டுக்குள்ள போறா. போயிட்டு ஏதோ அவளுக்கு ஃபீல் ஆகுது துவான்ஷுவை பத்தி இருக்க மாதிரி. கொஞ்சம் உள்ள வீட்டுக்குள்ள போய் பார்த்தா துவான்ஷு ஆப்போசிட்ல நிக்கிறான். இவளை பார்த்து சிரிச்சுட்டே நிக்க ஆரம்பிக்கிறான். சிமி யோசிக்கிறா, இவளுக்கு என்ன கண்டிஷன் கொடுத்தாங்க அப்படின்னு. ஷீஜி சொல்லிருக்கா, நான் துவான்ஷுவ மறுபடியும் காப்பாத்துறேன். ஆனா அப்படி காப்பாத்தினா நீ ஒரு மனுஷியா மாறிடுவ. உனக்கு எந்த சக்தியும் இருக்காது. ஆயுசு ஒரு மனுஷங்களுக்கு எவ்வளவு இருக்குமோ அதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சிமி நார்மல் மனுஷியா தான் இருந்துட்டு இருக்கா. துவான்ஷு இப்போ புதுசா உயிரோட முன்னாடி வந்து நின்னுட்டு இருக்கான். சிமி சொல்றா, மனுஷியா வாழணுங்கிறது தான் என்னோட எப்பவுமே இருந்த ஆசையே. இப்ப நான் கொடுத்திருக்கிறது எனக்கு தண்டனையே கிடையாது, எனக்கு கிடைச்ச வரம். ஏன்னா துவான்ஷு என் கூட இருந்தா எல்லாமே எனக்கு நல்ல நாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சிமியும் துவான்ஷுவும் ஒருத்தங்க பாத்துக்கிறதோட தான் ஹாப்பியா இந்த ஆல்டர்னேட்டிவ் எண்டிங்கும் ஒரு முடிவுக்கு வருது. இந்த 2 எண்டிங்ல எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? ஏன்னா கிட்டத்தட்ட 2 எண்டிங்குமே ஹாப்பி மாதிரி தான். ஒரு இதுல துவான்ஷு ஆத்மாவா மாறி சிமி பின்னாடியே போயிட்டு இருக்கான். அவளுக்கு பவரும் இருக்கு. இன்னைக்கு இல்லாட்டி கூட ஏதாவது ஒரு நாள் ஆத்மாவா மாறி சிமி கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல அடுத்த ஆப்ஷன்ல துவான்ஷு சிமி 2 பேருமே மனுஷ உலகத்துல மனுஷங்களா போறது ரொம்ப ஹாப்பியா இந்த வாழ்க்கை முழுக்க வாழ போற மாதிரி காட்டியிருக்காங்க. 2 எண்டிங்குமே ஒரு ஹாப்பி எண்டிங்கா தான் முடிஞ்சிருக்கு. உங்க ஃபேவரட் எண்டிங் எது அப்படிங்கறத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன சீரிஸ் நம்ம வரப்போகுது அப்படிங்கறத தொடர்ந்து பார்க்கலாம். அது வரைய பாய்.